அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மீது 100% இறக்குமதி வரியை விதிச்சு அமெரிக்கா தடாலடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்குது அவங்களுடைய பாராளுமன்றத்தில். இது இப்பொழுது அமெரிக்காவிலேயே பெரும் பரபரப்பு மட்டுமில்ல, பெரும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்குது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு. இந்த புதிய அமெரிக்க சட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் ஜூலை 28 ஒரு தனி மனித தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார் செனட் உறுப்பினரான லிண்ட்சே கிரஹாம் அப்படிங்கிறவர். அவர் அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எந்தெந்த நாடுகள், அதில் குறிப்பாக இந்தியாவை சொல்கிறாங்க, எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவோடு தொடர்ந்து தங்களுடைய பொருளாதார உறவுகளை வைத்திருக்குதோ அந்த நாடுகளின் மீதெல்லாம் தீவிரமான அடக்குமுறையை கையாள வேணும், அந்த நாடுகளின் மீது 100% இறக்குமதி வரியை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் அவர் இந்தியா, சீனா ஆகிய 2 நாடுகளை தான் முக்கியமான நாடுகளாக இதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட்டு ஜூலை 28 இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அமெரிக்க பாராளுமன்றத்தில். இதில் மட்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்து போட்டுட்டாரு அப்படின்னா அதற்கு பிறகு இது சட்டமாகிவிடும். அதற்கு பிறகு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகிற எல்லா பொருட்களின் மீதும் 100%, 10%, 20% அல்ல, 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறதா இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்ட விவாதத்தின் போதே இந்த சட்டத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பும் கிளம்புச்சு நண்பர்களே. இது தொடர்பாக அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினரான ராண்ட் பால் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, இது அமெரிக்காவுக்கே கேடாக விளைந்துவிடும். இப்படி இந்தியாவின் மீது ஒரு பொருளாதார கட்டுப்பாட்டை விதிச்சோம்னா, இந்தியாவிலிருந்து இறக்குமதி ஆகிற பொருட்களின் மீது நாம் 100% வரி விதிச்சோம் அப்படின்னா அது அமெரிக்கா தன்னுடைய தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஒன்று, இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே அவங்க உலகின் பல்வேறு நாடுகளில் புதிய சந்தைகளை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிபரான போது திடீர்னு இறக்குமதி வரியெல்லாம் விதிச்சார் இல்லையா, அதற்கு முன்பு இந்தியா எந்த அளவுக்கு அமெரிக்க சந்தையின் மீது டிபெண்ட் ஆகியிருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதில் பாதி அளவு கூட இப்போ இந்தியாவுடைய பொருட்கள் அமெரிக்க சந்தையை நம்பி இல்லை. அவங்க அதற்குள்ளாக சீனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல இடங்களுக்கு, அங்கே இருக்கிற பல நாடுகளுக்கு, அப்படி பல நாட்களுக்கும் கான்டினென்ட்டுகளுக்கும் தங்களுடைய பொருட்களை அனுப்பி இந்தியா புதிய மார்க்கெட்டுகளை கண்டுபிடிச்சு அதை ஸ்டெபிலைஸும் பண்ணிடுச்சு. இப்போ அமெரிக்கா 100% வரி விதிச்சதுன்னா இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு வருவது அறவே நின்று போய்விடும். இது மிக மிக ஆபத்தானது, அமெரிக்காவுக்கு மிக ஆபத்தானது அப்படின்னு சொன்னாரு. அதுலேயும் குறிப்பிட்டு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை சொல்றாரு. அமெரிக்காவில் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதே இந்தியாவில் தயாராகிற மருந்து மாத்திரைகள் தான். அது மட்டும் அமெரிக்காவுக்கு வரல அப்படின்னா இன்றைக்கு அமெரிக்க மக்கள் கொடுப்பதை விட 10 மடங்கு, சில விஷயங்களில் கேன்சர் போன்ற ட்ரக்குகளுக்கு 100 மடங்கு அதிக விலை கொடுக்க வேண்டியது வரும். இது ரொம்ப ரொம்ப பாதகமாக அமையும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா அமெரிக்காவின் ஒரு நல்ல நண்பனாக, கூட்டாளியாக இருந்து வருகிற ஒரு நாடு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக படாத பாடுபட்டு இந்தியாவை நம்ம பக்கம் இழுத்திருக்கிறோம். இந்த சமயத்தில் நாம் இந்தியாவை பகைத்து கொள்ளக்கூடாது, இந்தியாவை விரட்டிவிடக்கூடாது. இது அமெரிக்காவுக்கே பாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரை பின்தொடர்ந்து பேசிய செனேட்டர் வைடன் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியாவை பகைத்து கொள்வது மட்டுமல்ல, இந்தியா உலகின் பெரிய சந்தையாக மாறிவிட்டது.
அந்த சண்டையில் அமெரிக்கா தோற்க வேண்டி வந்துவிடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்லியும் கேட்காம தங்களுக்கு இருந்த மெஜாரிட்டியை வச்சு அமெரிக்க பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க நண்பர்களே. இதற்கு அடுத்தபடியாக அந்த நாட்டு அதிபரான ட்ரம்ப் இதில் கையெழுத்து போட்டார் அப்படின்னாக்க அதற்கு பிறகு இது சட்டமாகிவிடும். இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற எல்லா பொருட்களுக்கும் 100% வரிங்கிறது அமெரிக்காவில் நார்மலைஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கிடையே இந்த விஷயம் இந்தியாவிலையும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். அமெரிக்க அதிபராக 2வது முறை ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர் எடுத்த நடவடிக்கைகளால் ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு கெட்டு குடிச்சவராக போயிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சட்டம் இந்தியாவுடனான உறவை மேலும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சில இந்திய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் இந்தியா மெல்ல மெல்ல அமெரிக்காவின் பக்கம் சாய ஆரம்பிச்சுது. ஆனால் அதையெல்லாம் ட்ரம்ப்பு கெடுத்து குடிச்சவர் ஆகிட்டாரு. இப்போ கூட பார்த்தோம்னா அமெரிக்காவிடமிருந்து F-35 போர் விமானங்களை வாங்கலாமா வேண்டாமாங்கிற விவாதம் இந்தியாவில் ஓடிட்டு இருக்குது. ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே நாங்கள் F-35 உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இந்தியா இதுவரைக்கும் அதுக்கு சம்மதிக்கலை. அதற்கு காரணம் அமெரிக்கா போட்டிருக்கிற பல கண்டிஷன்கள் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியா எதை கருத்தில் கொள்ளுது அப்படின்னா, இதுபோல தான் துருக்கிக்கு அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்களை கொடுத்தது. அதற்கு பிறகு துருக்கி ரஷ்யா கிட்ட ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 விலைக்கு வாங்குச்சு. அதை வாங்கினது தான் தாமதம். அமெரிக்கா அப்படியே துருக்கியின் மேலே பாஞ்சிருச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். அந்த S-400 நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் ரஷ்யாவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு எங்களுடைய அதிநவீன போர் விமானமான F-35 நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னது பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. அதற்கு பிறகு துருக்கி நாங்கள் S-400 விற்கிறோம் அப்படின்னு சொல்லி கொள்கை முடிவு எடுத்துட்டாலுமே கூட இதுவரைக்கும் அந்த S-400 துருக்கியால் விற்க முடியல அப்படிங்கிறதான் உண்மை. இதனால் F-35 கொடுக்காமையும் வச்சிருக்குது அமெரிக்கா. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவுக்கு ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்தியா அமெரிக்காவிட்டிருந்து இந்த F-35 போன்ற அதிநவீன ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒரு முறைக்கு 100 முறை யோசிக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்லேருந்து ஒரு பரபரப்பான செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது நண்பர்களே. அது என்னன்னா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய 3 நாடுகளும் ஒரு சிறப்பு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம நேட்டோ இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான நேட்டோ மாதிரியான ஒரு ஒப்பந்தம். அது அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டின் மீது வேறொரு நாடு படையெடுத்தது அப்படின்னா அது அந்த 3 நாடுகளையும் தாக்குவதற்கு சமானம். அதனால் மற்ற 2 நாடுகளும் இந்த நாட்டுக்கு சப்போர்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு பாகிஸ்தானின் மீது இந்தியா தாக்குதல் நடத்துது அப்படின்னா துருக்கியும் சவுதி அரேபியாவும் உள்ள வருவாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தங்களுடைய படைகளை கொண்டு இந்தியாவை தாக்குவாங்க அப்படிங்கிறதான் இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சது இல்லையா, நடந்து முடிந்த பிறகு கொஞ்ச நாள்லையே பாகிஸ்தான் சவுதி அரேபியா கூட இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டது. ஆனால் அதுக்கப்புறம் ஈரான் சவுதி அரேபியாவை தாக்குன்னு தாக்குச்சு. ஆனால் அதில் ஒரு தடவை கூட பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட்டுக்கு போன மாதிரி தெரியலை. ஏற்கனவே இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டும் கூட பாகிஸ்தான் தனக்கு ஆதரவுக்கு நிற்கலை. இருந்தாலும் கூட இப்பொழுது துருக்கியையும் சேர்த்துக்கிட்டு 3 நாடுகளும் சேர்ந்து இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா அப்படின்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் இருக்கும், உண்மைதான். ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூரின் போது துருக்கி நேரடியாகவே தன்னுடைய ஆட்களை அனுப்பி பாகிஸ்தானில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கொடுத்த ட்ரோன்களை எல்லாம் இந்தியாவின் மீது ஏவின கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்தியா நடத்திய தாக்குதலில் துருக்கியை சேர்ந்த இராணுவ வீரர்கள் சிலர் மரணம் அடைஞ்சதும் நமக்கு தெரியும். அப்போ ஒப்பந்தம் இல்லாத போதே பாகிஸ்தானில் உட்காந்துக்கிட்டு துருக்கி நமக்கு எதிராக வேலை செஞ்சான். இப்போ ஒப்பந்தமே இருக்குது, அப்போ நேரடியாக வரமாட்டானா அப்படின்னா வருவான் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். இது இந்தியாவுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு ஒப்பந்தம் தான்.
அதே சமயத்தில் சவுதி அரேபியா இந்தியாவுடைய நண்பன் அப்படிங்கிறதையும் நாம் மறந்துவிட முடியாது. இந்த ஈக்குவேஷனில் இன்னொன்று துருக்கி மறந்துடுச்சு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அது என்னென்னா, துருக்கி நேட்டோ கூட்டமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்குது. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற எல்லா வெள்ளைக்கார நாடுகளும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த கூட்டில் அமெரிக்காவையும் சேர்த்திருந்தாங்க. அதுதான் அந்த நேட்டோ அக்ரிமெண்ட்டு. அது இதே அக்ரிமெண்ட் தான். அந்த நேட்டோ உறுப்பினரில் ஒரு நாட்டின் மீது வேறொரு நாடு படையெடுத்தால் அது அந்த எல்லா நாடுகளையும், நேட்டோ உறுப்பினர் நாடு எல்லாவற்றையும் தாக்குவதற்கு சமம். அதனால் எந்த உறுப்பினர் நாட்டை வெளிநாடு வந்து தாக்குச்சோ அந்த நாட்டுக்கு அந்த போரில் ஈடுபட நேட்டோ எல்லா உதவிகளையும் செய்யும். நேட்டோ தன்னுடைய இராணுவத்தை அனுப்பும் அப்படிங்கிறதான் அந்த அக்ரிமெண்ட்டு. இந்த நேட்டோ கூட்டமைப்பில் ஏற்கனவே துருக்கி இருக்குது. இப்படி இருக்கும்போது துருக்கி மேலே யாராவது தாக்குதல் நடத்தினா நேட்டோவே வந்துடும். இதுக்கு பாகிஸ்தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் வருது அப்படின்னா துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு உள்ள மூக்க நுழைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்போது பாகிஸ்தானுக்குள்ளே துருக்கி இருந்துக்கிட்டு நம்மளை தாக்குதுங்கிறதுக்காக இந்தியா துருக்கி மேலே தாக்குதல் நடத்தினா நேட்டோ நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக கிளம்புமா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா நண்பர்களே? கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.